ஓகேன்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அஞ்சு கலப்பை மாப்பிள்ள நிறைய பேர் கேட்குறாங்க. அஞ்சு கலப்பை எப்படி ப்ரோ ஓட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கற்றுக் கொடுக்குறேன். அஞ்சு கலப்பை ஈஸியாக ஓட்டு. கலப்பை ஓட்டுற மாதிரி ஓட்டினா திரும்ப வாட்டமாக எடுத்துக்கிட்டால் ஈஸி தான். அச்சோ, அதுக்குன்னு பார்த்தா வண்டியில் கியரில் விழுவுது. அந்த வண்டியில் கூட கியர்லேயே தெரியும். அதில் தெரியும்டா, அச்சா தெரியும்டா. இப்போ இந்த கியரில் ஒரு கியரில் ஒன்று போட்டான் ப்ரோ மாப்பிள்ளை. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஆடியில் போயிட்டு வர மட்டும்னாச்சும் கியர்லாம் இருக்குன்னா அதுங்காட்டி போட்டுருவானாட்டுக்கு. இது போய் ஒரு 1.5 மணி நேரம் அது ஒன்று தான் இருக்குது. அதை ஓட்டிட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சிடும் ப்ரோ. போலாமா? அப்படியே இதில் போனால் அவர் ஓடிடுச்சு. 130 மணி நேரமாக மாப்பிள்ள ஓடிக்குது. என்ன மாப்பிள்ள மீட்ரு 2 வீலில் பறக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. நல்லா பாரு, 150. ஆடியோ பீஸில் எவ்வளோ போட்டு தள்ளுறாங்கன்னு தெரியலையே. 2000 கன்ஃபார்முங்கிறியா? ஃபைல் கன்ஃபார்ம். அது எவ்வளோன்னு தெரியல. இல்லை ஒரு 200குள்ளே பண்ணணும்னு சொன்னால் ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை நாளைக்கு ஆடியோஸ் போகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எடுப்பலாம். இந்த லைட் எல்லாமே எரியுது. எப்படி எரியாமல் போச்சு? அதனால எப்படி எரியுது எல்லாமே. லூஸ் கன் ரேட்டிங் கொடுத்துருப்பியா? ஒயரே முறுக்கல. ஒயரை பிடிங்கி விட்டுருக்கு. நான் நைட்டு முறுக்கினேன். எல்லாம் நீ பார்த்து வேலையாக இருப்ப. யாரில் நீங்கள் எல்லாம் லைட்டு பிடிச்சி விடும்போது ஒயரெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டீங்க ஒரு பக்கமாக இருந்து. ஒரு பாயிண்ட் இறங்கிருச்சு. அப்படா பைக்கில் வரட்டா வண்டியில் போகலாமா? 3 வயல் 2 சால் ஓட்டுவார். அங்கே 2 ஓட்டி போட்டோமா, அந்த 2 வயல். அப்புறம் இந்த சோளக்காடு ஒன்று, இது ஒரு 3/4 அது ஒரு 3/4, 1.5 மணி நேரம். போகலாம் வா. அப்புறம் ஏதாச்சுன்னா உக்கா வந்து கூட்டிகிட்டு வரட்டேன்னா இங்கடா இதில் உட்காடுறது தானே இந்த வண்டியில் இடைஞ்சில். இந்த ஹேண்ட் பிரேக் ஹிந்தியில் கட்டிக்கிற மாதிரி போகலாம். ஹேண்ட் பிரேக் எங்கே இருக்குமாம்மா? இதை பிடிஏவில் வரும். யா பழைய 585 இதுவும் சவுண்ட் இல்லை. இப்படி மோட்டரில் இருக்கு இருக்கா? சரி, 3 இருக்கா? இப்போதான் சவுண்டு. அப்போ மாப்பிள்ளை மேலே தான் தப்பு. இல்லை டாக்டர் இல்லை, எல்லா வண்டியிலையும் அப்படியே போட்டாங்கன்னா டர் இருக்கும். நியூட்ரல் அடித்து மறுபடியும் கிளச்சை டியூப்ல போட்டாங்கன்னா 4 கியர் ஃப்ரீயாக விழுந்துடும். ஆனால் 3 கியர் போட முடியாது. வரைக்கும் போது வந்து பண்ண முடியும். விக்ரமத்லாம் விக்ரம் மேட்ச் நீ 25,000 போனீங்கனாலும் அப்படியே இருந்துச்சுன்னா வரும். அடிச்சோடே இந்த இடம்லாம் ரொம்ப ஆபத்துரா மாப்பு. செடிலாம் வெட்டியிருந்தாங்க. நிஜமலை இது ஒரு டர்னு, பொல்லாத டர்னு. இது கூட பார்த்துக்கலாம் கிட்ட வரும்போத. அதிலெல்லாம் வியூ பாயிண்டே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. மாப்பிள்ள ரொம்ப ஓட்டுறோம். ஓட்டுறாரு. நான் கடைக்கு போகும்போது தான் வயிறு ஸ்டார்ட் பண்ணுறேன். அவன் தேடலாம் ஓட்டான். தாத்தாங்கிறாரா அவர்கிட்ட 2 தடவை ஓட்டுவார்.
அவர் போய் தான் அட்மிட் போட்டு வரணும். அதான் ஒரு சாலா 2 சாலா? அது ஒன்று ஓட்டினா கூட போதும். களக்காடு இதை வேணா 2 சாலை ஓட்டி போடலாம். சரி, நேற்று கொஞ்சம் ஊர் மேய போயிட்டோம். எதில்? அங்கெல்லாம் பில்லு இல்லையா? ஒரு சால் போல தான் போதா தாத்தா. என்ன தாத்தா பண்ணுற கலக்கா போடுற காட்டுக்கு? அது ஒரு சால் ஓட்டலாம், இது 2 போட்டு விட்டலாம். ம், கல் இருக்காது, ஓட்டலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோட்டர் தான் ஸ்டார்ட் ஆனால் போதும், அப்படி இன்ஜினே புட்டு மாட்டேங்குது. ஆனால் இருக்குது. சின்ன மோட்டர் தானே? பெரிய மோட்டர். காட்டுக்குள்ளே போகிறோம், தடத்துலேயே போய் தடத்துலேயே போகிறோம். இதெல்லாம் ஜேசிபிலாம் வரும்போது எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது தெரியுமா அந்த இடத்துல? இது அறுப்போட்டி எப்படி இடிக்கும் அந்த பணமரத்தில். ஆமாம், அதுலேயும் நான் போவேன் 50 இடம் அதில் போயிட்டு வருவேன். பரவாயில்ல, எவ்வளோ பூரிச்செல்லாம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போச்சா? இதை நான் ஃபாரஸ்ட்டாக ஓடிச்சு அழிஞ்சு போச்சு. இல்லை, அங்கே போல போய் வேணா எல்லாம் வாங்கி வெட்டி வச்சுருப்பான். இதில் இறங்கி போகும் போ. அங்கே இடத்துல போய் வந்துடுறியா? இது வேறு கரவுடுவான், அது ஓட்டுவான் கண்டிப்பாக. இதில் போ பெரிய கட்டு. கரம்பு ஓட்டிக்கலாம் போ, கல் இருக்கும். தாத்தா காட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த புல்லை அவர் மாட்டுதாமா. இந்த அருவம் புல்லை ஜாவணும்னா 2 ஜால் ஓட்டுனா கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த வயலில் போக மாப்பிள, அதை ஓட்டிகிட்டு வந்துடலாம். என்ன கீர் மாப்பிள? 4 வீல் டிரைவ் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபஸ்ட் கீர் போட்டுக்கணும். மீடியமா? எம் ஃபஸ்ட்டு. RPM 14. அதான் ஃபுல்லாக இறக்கிய ஓட்டு. தாத்தா வந்து பார்த்துட்டு கதறணும். ஓகேன்பா. பல வருஷமாக ஓட்டாதனால கலப்பிலே ஓட்டுனதுனால அப்படியே எப்படி சொல்கிறது, அடிமண்ணே இப்போ தான் பேர். பக்கமாக ஒரு 5 கிலோ போட்டு ஓட்டல. M1 கரெக்டான வேகம். 2 போட்டு போ. அங்கே ஒன்று போட்டுக்கலாம். இங்கே இதெல்லாம் 2லே அடிச்சு விட்ரு. கீர் போட சொல்லிட்டு ப்ரோ. கால் ஓட்டினா மண் எடுத்துருக்கோம். வண்டி லோட் ஆகுது. அந்த செதிலியர் மாப்பிளை போடுற சவுண்டு இங்கே கேட்குது. பட்டை கிளப்பு டனார். வண்டி அந்த அளவுக்கு லோடு எடுக்குது பார்த்தீங்களா? 2வது கியர் மாற்றுவோம். ஃபஸ்ட் கியருக்கு இந்த அளவுக்கு லோடே எடுக்காது. 2வது கியர் மாற்றினது வண்டி RPM அப்படியே ட்ராப்பேஜ் எடுத்து ஓடும். அதுக்கு தான் கியர் பேட்டர்ன் மஸ்ட்டு. முக்கியமானது எதுனான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வண்டிக்கும் கியர் பேட்டர்ன் தான் ப்ரோ. கியர் பேட்டர்ன் மட்டும் கரெக்டாக இல்லைனா எந்த வண்டியாக இருந்தாலும் இன்ஜின் உட்காந்து போயிடும். இதே இன்னும் கொஞ்சம் டைட்டு காடாக இருந்தாலும் ஆகாது.
சரியா இருக்குதா இல்லை ரெண்டு ஒன்றுலேயே போட்டுக்கிறியா? இது வந்து நார்மலாக ஒரு மேட்டுக்காட்டு மண்ணுக்கு வர டெப்த்து ப்ரோ. என்ன மாப்பிள்ள உருட்டுறான், அம்மிங் சவுண்டு வருது. டாப் கியர்ல L4 போட்டால் ப்ரோ அம்மிங் சவுண்டு எடுக்குது வண்டி. அந்த கியர் பாக்ஸ் அம்மிங் சவுண்டு வருதுங்களா, அது மாதிரி அம்மிங் சவுண்டில் ஓட்டக்கூடாது. அம்மிங் சவுண்டில் ஓட்டினா கியர் பாக்ஸ் வீக்கிறவங்க அந்த மாதிரி வரும். ஓட்டலாம், ஓட்டாதெல்லாம் இல்லை, லோ ஃபோர்லேயும் ஓட்டலாம். ஆனால் வந்து அம்மிங் சவுண்டு வரும். அது இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டி நீங்கள் எடுத்து ஓட்டினாலும் லோடு கொடுத்து இழுத்தீங்கன்னா அம்மிங் சவுண்டு வரும். அதனால் கியர் வந்து அதிகபட்சம் 3-2 டாப் அண்ட் டாப்பில் போட்டு இழுத்தோம்னா கண்டிப்பாக அம்மிங் சவுண்டு முட்டும் ப்ரோ. மற்றபடி டர்னிங் கட் ஆகலைங்கிறாங்க ஒவ்வொருத்தர். டர்னிங்லாம் பக்காவாக கட் ஆகும் ப்ரோ. அதெல்லாம் விட்டால் வீலே படுக்குது. இதுக்கு மேலே டர்னிங் கட் ஆச்சுன்னு வச்சுக்காங்க மண்ணை தள்ளிட்டு போகும். இது கரெக்டானது. இதுக்கு மேலே டர்னிங் நமக்கு தேவையில்லாதது. மாப்பிள்ள ஒரு சால் இங்கேருந்து அங்கே ஓட்டிட்டான். இப்போ அடுத்தது அப்படியே ஒரு சுற்று. ஏன்னா அதுக்கு வந்துட்டு கூட அந்த தாத்தா திட்டுவார். அதனால் ஒரு சுற்று இப்படி வந்து ஒரு சுற்று போயிட்டா வேலை முடிஞ்சுது. மண் வேறு கட்டிக்குது நல்லா. இதை மேட்டுக்காடு கள்ளப்பருப்பு போடுற காடு தான். இது ஏன் ஓட்டுறாருன்னா பக்கமாக 5 கலப்பிலே ஓட்டல. அதனால் வந்து 5 கலப்பில் ஓட்டினா நல்லா இருக்கும்ல. மண் லூஸாக இருக்கும், நல்லக்காய் இறங்கிறது நல்லா இறங்கும். அதுக்கோசரம் அவர் இதில் ஓட்டுறாரு. இதே அடியிலலாம் கரலி மாட்டுது. கலப்பை வந்து ஒரு நண்பர் வந்து போட்டுருந்தா இருக்க வீடியோவில் 57,000 ரூபா. இங்கே அரூரில் வந்து 40,000 தான் ப்ரோ 5 கலப்பை. இதே மாடல் கலப்பை. இப்போ இன்றைக்கி வந்து மிஞ்சி ஒரு 5,000 ரூபா முன்ன பண்ண இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் அவங்க ஏரியாவில் வந்து 57,000 ரூபா போட்டு எடுத்துக்கிறாரு. ஒவ்வொரு ஏரியா பக்கம்னா சிக்கனை வரலாம் சொல்கிறாங்க ப்ரோ. என்ன பண்ணுறது, இப்போ டிரான்ஸ்போர்ட்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அந்த ரேட்டு வந்துடுது. அதில் தான் அலைச்சல். இதுக்கு பணம் போனால் போயிட்டு போகுதுரா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவுத்துலேயே எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல. அதனால தான் மேட்டுக்காடெல்லாம் ஓட்டி போட்டோம். இந்த 2 வயல் தான் புல்லாகுதுல்ல. அது வந்து இப்போ 5 வருஷமாக இங்கே ஓட்டலை. அதனால் அது குறையாக கிடக்குது. மீதி எல்லாம் நானும் மாப்பிள்ளையே ஒரு 3-4 நாளாக எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டு தள்ளிட்டோம். இப்போ இந்த 5 கலப்பு இப்போ M7 ஓடுதில்ல ப்ரோ. இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 4,300 இந்த ரேஞ்சு தான் எடுக்கும். அதுக்கு மேலே எடுக்காது. ஏன்னா RPM M7 ஓடுறதுனால மாப்பிள்ளை வந்து 13 RPM தான் வச்சுருப்பான். 5 RPM வச்சுருக்க மாட்டான். RPM கம்மியாகிறதுனால. இதே வந்து M1 போட்டு ஓட்டி 5 RPM வச்சா அதே டீசல் தான் எடுக்கும். ஏன்னா இது வண்டி கொஞ்சம் எடுக்கணும் போகுது. ஆனால் லோடு பிடிக்குதுல்ல, அதனால் அது டீசல் சேர்த்து எடுத்துடணும் வச்சுக்காங்களேன். ஒருத்தர் நினைப்பாங்க ஐடியலில் ஓடினா டீசல் குடிக்காதுன்னு. ஐடியலில் ஓடினா வெறும் இன்ஜின் டீசல் குடிக்காது. ஆனால் வந்து வண்டிக்கு லோடு கொடுத்தோம்னா கம்பல்சரி டீசல் எடுக்கும். இது உலகம் அறிஞ்சது ஊர் அறிஞ்சது எல்லாம் ஒன்று தானே. இதுக்கு மேலே ஒரு 50 HP வண்டி டீசல் கம்மியாக போகணும்னா அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இன்ஜின் தாங்காது, சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிரும். இந்த வெயிலில் வந்து பக்கமாக வந்து 5 கலப்பையாக ஓட்டாதுக்கு இதுதாங்க சாட்சி. செம்மண் புரியுதா, செம்மண் வருதா. இதே வந்து அடிக்கடிக்க வந்து 5 கலப்பை போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா 5 கலப்பை MP ஃப்ளோ இது மாதிரி ஏதோ ஒரு கலப்பை ஆழமான கலப்பை போட்டு ஓட்டிருந்தோம்னா கம்பல்சரி வந்து அடிமண்ணெல்லாம் ஆல்ரெடி கலங்கியிருக்கும். அப்போ வந்து செம்மண்ணெலாம் கலங்கி போயிருக்கும். அதனால் அது தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணியிருக்கிறான் மாப்பிள்ளை, ஆடா ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு முழு அடிக்கிறானா. தாத்தா பில் ஆகுண்டா வாடா, ஒரு 1.5 மணி நேரம்லாச்சும் ஓட்டிகிட்டு போகலான்டா மாப்பிள்ளனா. இப்போ தான் உருட்டிட்டு இருக்கிறான். வரான் மணிக்கணக்காக வந்துருக்கிறான் பாருங்களேன். மாப்பிள்ளை இந்த இடத்துல வந்து தூக்கி விட்ரு.
போய் காட்டில் வந்து இடம் இருந்ததுனால் மேக்ஸிமம் 5 கலப்பில் ஓட்டினா இப்படி போய் மூளையில் போய் தூக்கி விட்டிங்கன்னா இந்த மூளை அப்படியே மட்டமாயிடும். தெரியுதா? இந்த மூளைக்கு நம்ம மண்ணே தள்ள தேவையில்லை. அங்கேருந்து வாக்கியா மாதிரி ஓடிட்டு வந்துட்டான் ப்ரோ. எவ்வளோ பெரிய வாக்கியா. இந்த வயலும் ஒரு சால் தான் ஓட்டணும். இதை ஓட்டிட்டு அங்கே சோளக்கட்டை ஒரு வயல் இருக்குது, அதை போய் ஓட்டணும். மேலே விட்டுருவானோ, இது எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும். இதே 2 வீலர் ரோடில் இந்த அளவுக்கு வந்து டர்னிங் கலப்பை இறங்கி திரும்பாது. அது ஒரு மெயினாக புரிஞ்சுக்காங்க. கலப்பையை ஃபுல்லாக மேலே தூக்கினா தான் வண்டி திரும்பி விடுவோம். இது 4 வீலர் டிரைவர்னால அப்படியே திரும்புது. இந்த கரையே எங்களுக்கு பெருசாகுது. ஆனால் இன்னொரு ஒவ்வொரு இடத்துலலாம் கலப்பையை பார்த்தோம்னா எவ்வளோ அகலம் வச்சுருப்பாங்க ப்ரோ. அந்த கலப்பையெல்லாம் வந்து இறங்குதா, ஆழம் டெப்த்து இறங்குதானே எனக்கு தெரியல. இதே பாருங்க, அன்றைக்கி நான் கொஞ்சம் பட்டை இறக்கட்டாக விட்டுட்டோம் ப்ரோங்கன்னா, அது என்ன ஆகி போச்சுன்னா அடியில் வந்து அல்லாமல் ஒரு அரைஞ்சி பக்கமாக தேஞ்சு போச்சு. மனசே கேட்கல. அதனால் கலப்பையாகட்டும் ஸ்ப்ரிங் எந்த கலப்பையாக இருந்தாலும் சரி ப்ரோ, பட்டை கொஞ்சம் இறக்கும் போதே கழட்டி போடுங்க ப்ரோ. அதுதான் நல்லது. இன்றைக்கெல்லாம் தேஞ்சு போச்சுன்னு பட்டறையில் கொண்டு போய் அடியில் வைக்கிறது வெல்டு வைக்கிறது விட்டிங்கன்னா ஊருப்பட்ட காசு வாங்கி போடுறாங்க. இன்றைக்கி ஜாமான ஒரு ரேட்டு வாங்கினோம்னா லேபர் 3 மடங்கு ரேட்டு. காரணம்லாம் மாப்பிள்ளை தூக்குறதே இல்லை, வண்டி போகுதுன்னு அப்படியே விட்றான் பாருங்கடா. அந்த வயலோட மண் இது நல்லா பொதுன்னு இருக்குது. அஞ்சு கலப்பையை பொறுத்த வரலாம் இப்போ வரப்பில் வந்து இங்கே வந்து இடித்து திருப்பக்கூடாது ப்ரோ. அங்கேயே டர்ன் எடுத்தோம்னா தான் வாட்டமாக போகும். இடித்து திருப்பினோம்னாவே வண்டி கட் ஆகாது. 5 கலப்பை கலப்பை கூட ஸ்ப்ரிங் கலப்பை கூட திரும்பிடும். 5 கலப்பையை பொறுத்த வரலாம் எப்படி சொல்கிறது, ஒரு சைப்பில் தான், அதாவது கோழி முட்டை வடிவில் தான் 5 கலப்பை ஓட்டணும். அப்போ தான் வந்து வண்டி ஃப்ரீயாக திரும்பும். அதே மாதிரி செயின் வந்து ஃபுல்லாக வெளியே இருக்கணும். இப்போ பாருங்கள், கலப்பை வண்டிக்கு இந்தான ஒரு 3/4 அடியாக வெளியே இருக்கும் டர்ன் ஆகும்போது. மொதல் டயரில் வரையக்கூடாது ப்ரோ. அந்தளவுக்கு பிளே வச்சு ஓட்டுங்க, ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும். வண்டி நல்லா கட் ஆகும். கொஞ்சம் தூக்கி தான் கொடுக்குறதாடா. பாரு அந்த பக்கத்தை டயர்லேருந்து எவ்வளோ வெளியே போகுது பார்த்தீங்களா. நான் வந்து அதுக்கு இது வந்து பைப் மாடலில் பைப்புக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 3 இன்ச்சு அகலத்துக்கு அவன் இங்கே காடி எடுத்து விட்ருப்பாங்க. நான் மேலே 2 இன்ச்சு அகலமாக அந்த பைப்பு காடி எடுத்து விட்டேன் ப்ரோ. அப்போ தான் வந்து டர்னிங்க்கு எல்லாம் கட் ஆகிறது கட் ஆகுது, இல்லைனா கம்மியாக தான் கட் ஆகுது. என்ன தான் வந்து ஒரு வண்டியை தயாரிச்சு விட்டாலும் ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணால் தான் நமக்கு சோதுபடுது, இல்லைனா சோதுபடல்னு வச்சுக்காங்களேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் செயின் தான் ப்ரோ பெஸ்ட்டு. இதோட செயின் டக்குன்னு வேலை. இது வந்து கொஞ்சம் கலப்பி ஆட்டி ஆட்டி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக டயரில் இருந்து ஒரு 2 இன்ச்சு மட்டும் கேப் விட்டுருப்பேன். 2 இன்ச்சே இருக்காது, ஒரு 1.5 இன்ச்சு தான் இருக்கும். அப்போ தான் வண்டி நல்லா கட் ஆகிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு கேப் மட்டும் விட்டு வச்சுருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு கொஞ்சம் வீடியோ கமெண்ட் பார்க்கலாமா. ஒரு நண்பர் கேட்குறாரு, ப்ரோ வண்டியில் செட்டு பாட்டு போட்டு ஓட்டுங்க ப்ரோ, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ப்ரோ. பாட்டு போட்டோம்னா வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் ப்ரோ, அதனால் பாட்டு போட முடியாது. அடுத்து சத்தின்னு ஒரு நம்பர், ப்ரோ 605S மூவிங் செட்டிங் என்ன ஆச்சு ப்ரோ? அது கேட்டிருக்குது ப்ரோ. அது வந்து முன்னாடி வந்து மண்டையெல்லாம் மாற்றணுங்கிறாங்க. அதெல்லாம் கொட்டேஷன் கேட்டிருக்கிறேன். ரேட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அது டைம் இருக்குது ப்ரோ, இன்னும் 3 மாதம் இருக்குது. அதனால் பொறுமையாக தான் நான் மூவ் பண்ணுவோம் ப்ரோ. அடுத்தது ஜீவா பாபு, ப்ரோ நீங்கள் எந்த ஊர் ப்ரோ சொல்லுங்கள்? நாங்கள் சேலம் ப்ரோ. அடுத்தது ஸ்ரீ யாதவ்,
575 ஷெடில் கியர் 585 நார்மல் வித் ஸ்ப்ரிங்கிள். 2 வீல் டிரைவ்லேயே 585 வந்துருச்சு ப்ரோ ஷெடில் கியரு. நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். நம்ம சேலத்தில் இல்லை, தருமபுரியிலையோ அரூர்லேயோ எங்கேயோ ஒரு ஷோரூமில் பார்த்தேன். அடுத்து எழிலரசன், நானும் அரூர் தான் ப்ரோ. கலப்பெடுக்கையா, அது ஒரு எமர்ஜென்சிக்கு அப்படியே வந்தேன் ப்ரோ. அடுத்தது ஜெயபிரகாஷ், நோவா 605 60 HP டர்போ சிஆர்டி நல்லா இருக்குமா ப்ரோ? தெரியல ப்ரோ, நம்ம வண்டி ஓட்டினதில்ல. ஓட்டால் நம்ம வந்து ஒரு வண்டியை பற்றி சொல்லக்கூடாது, அதனால் நமக்கு தெரியல. அடுத்தது வேறு சஞ்சித், பவர் ட்ரக் என்ன ரேட்? ஆனால் தெரியல ப்ரோ, அந்த வண்டியெலாம் தெரியல ப்ரோ, நமக்கும் இந்த வண்டி தான் தெரியும். அப்புறம் 9 கலப்பை புது கலப்பை என்ன ரேட்டுன்னு ஒரு நண்பர் கேட்டுருக்காரு ப்ரோ. அங்கேயே 45,000 ப்ரோ. 2 கலப்பை ஏற்றிட்டு வந்தோம். வாடகை வந்து 4,000 ஆக மொத்தம் வாடகையோடு சேர்த்து 47,000 ப்ரோ ஒரு கலப்பை வருது. அடுத்தது டிஎன்கே சூர்யா ப்ரோ, டிராக்டர் ஃபீல்டில் ப்ராஃபிட் லாஸ் டிரைவர் பற்றி ஒரு வீடியோ போடுங்க, அப்லோட் பண்ணுங்கள். அதான் ப்ரோ, எப்படி சொல்கிறது, ட்ரேடில் வந்து நிறையா கராக்கி வச்சு ஃபுல்லாக கராக்கி வச்சு ஓட்டு கை மேலே காசு கொடுத்தாங்கன்னா நல்லா ப்ராஃபிட் ப்ரோ, ஓகேவா? ஆனால் நாம் ஒரு கார்டு ஓட்டிட்டு காசு கேட்டால் கொடுக்காத இன்னொரு வண்டிக்காரனை வச்சு ஓட்டினாங்கன்னா அதுதான் இருக்கிறதுல டிராக்டர் தொழிலே ஒஸ்ட்டான தொழில் நான் சொல்லுவேன். இன்றைக்கெலாம் அப்படி தான் ப்ரோ போகுது. நிறையா பேர் பாவம் வண்டியை போட்டுட்டு எவ்வளோ சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, போடுற மச்சான் நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. 4 நாளைக்கு விட்டு ஓட்டுவாங்க, 5 நாளைக்கு காசு கேட்டால் வச்சுக்காங்க வேரண்டி வச்சு ஓட்டுவாங்க. அப்படிங்கும்போது நம்ம வண்டி முதல்ல போட்டு ஓட்டி என்ன பண்ண முடியும்? டியூ கூட கட்ட முடியாது. அதனால் அது கூலி வேலைக்கே போனதாக பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கலாம். அடுத்தது ரமேஷ் சுப்பு, திருநெல்வேலி மாவட்டம் கள்ளக்காடு சிவராஜ் டிராக்டர் பொட்டியோடு சொல்லுங்க வேணும். அப்படியேங்க அப்பா, அவ்வளோ டிஸ்டன்ஸா? அந்த ஏரியாவில் பார்த்துக்காங்க ப்ரோ. நிதிஷ்குமார் ப்ரோ, எங்கள் ஊரில் டிரைவர் சார் 1 நாளைக்கு 800 ரூபா. ஆமாம் ப்ரோ, இன்றைக்கெலாம் டிரைவர் சம்பளமாக எங்கேயோ தாறுமாறாக போயிடுச்சு. அடுத்தது வில்லேஜ் வைப்ஸ், 585 விட 605 இன்ஜின் சவுண்டு அதிகமாக இருக்குது ப்ரோ. இல்லை ப்ரோ, இப்போ சிஆர்டிலாம் சவுண்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நார்மலில் தான் சவுண்டு அதிகமாகுது. அடுத்தது வேறு சுஜித், அவர் காலேஜ் போயிட்டுருக்கிறார் ப்ரோ, அவர் வரமாட்டார். அப்புறம் விக்னேஷ்குமார்னு ஒரு நண்பர் கேட்டுருக்காரு, அவர் சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காரு, யாரும் கேட்காத கொஸ்டின் ப்ரோ. நீங்கள் வாங்கின நான் ஃபஸ்ட்டு வாங்கின வண்டி வந்து 275 ப்ரோ. 1995 மாடல் வாங்கினேன். 2006 எங்கள் அப்பா எடுத்தார், அதை தான் நாங்கள் வாங்கினோம் ஃபஸ்ட்டு டிராக்டரு. அடுத்தது தனுஷ், ஃபீல்டு ஓனர் ப்ரோ, நோ ஒர்க் 5 days. ஃபீல்டு ஓனர் ப்ரோ, நோ ஒர்க், 5 நாளாக வேலை இல்லையா? இன்றைக்கெல்லாம் வண்டியை போட்டுட்டு எத்தனையோ பேர், நானாச்சும் ஏதோ உருட்டி இருக்கிறேன் ப்ரோ. என்னோட மோசமாக இருக்கிற நண்பர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஏன்னு கேளுங்க. இன்றைக்கி வந்து இப்போ பாருங்கள், நான் ஒரு காலத்தில் இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதிகமாக 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்ராக்சிமெண்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டுக்காடு கள்ளப்பருப்பு சீசனுக்கு ஓடினா 1 மாதம் வண்டி ஓட்டுவோம். இதுக்கு வண்டி வந்து 2 வண்டி தான் இருக்கும். 1 மாதம் நைட்டு பகலாக ஓட்டிகிட்டே இருப்பேன். எந்நேரம் போனாலும் சரி, காட்டுக்காரர் வந்தால் போதுண்டா சாமி அப்படிங்கிற கண்டிஷனில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அநேகமாக 4 நாளில் மேட்டுக்காடு சீசனே முடிஞ்சிருச்சு. இத்தனை வண்டி இருந்து அதுக்கு உழவும் குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஓட்டுனதெல்லாம் வெறும் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அங்கங்கே வண்டி எடுத்துக்கிட்டாங்க. அதனால் ட்ரேடரில் போட்டு பெருசாக சம்பாரிச்சு போடலாம் அப்படின்னா சத்தியமாக முடியாது, இன்னுமே வர காலத்துக்கட்டுறது. இப்போ நீங்கள் எப்படி ப்ரோ ஓட்டுறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. நான் ஆதியிலிருந்து இந்த தொழிலில் இருக்கிறதுனால அந்த ஒரு சில பேர் வந்து வண்டியை மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு டார்கெட்டுக்கோசரம் ஓட்டுறாங்க. இதே வந்து சித்தப்பா பெரியப்பா வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேர் அதையும் கேன்சல் பண்ணுறாங்க. நான் என்னடா பண்ணிட்டோம், இவன் ஓட்டி தரங்கிறான், ஓட்டமே இல்லையா, கிராக்கே இல்லையா அப்படிங்கிறான். அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியாது, விட்டு தான் ஆகணும் ப்ரோ. நாம் வந்து இல்லை நாம் தான் ஓட்டி தரோம்னா சரி நீயே ஓட்டு, எனக்கு அவன் 200 கம்மியாக ஓட்டுவான் மணிக்கே, நீயும் 200 கம்மியாக ஓட்டுன்னு ஒரே வார்த்தை சொல்லிவிடுவாங்க. அதனால் நல்ல பையனாக இறங்கி போயிடுறது பெஸ்ட்டு, இதுதான் உண்மை. அப்புறம் வேறு இதுதான் ப்ரோ. இன்றைக்கி அதே மாதிரி நிறைய நண்பர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்லுவாங்க, பேலர் போட்டு லட்சமாக அள்ளிவிட்டான் அப்படின்னு கூட ஒவ்வொருத்தரும் சொல்லுவான் ப்ரோ.
பேலர்லாம் செலவு இருக்குது. எந்த அளவுக்கு லாபம் அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு செலவு இருக்குது, அலைச்சல் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஜாக்கிரதை வேணும். இப்போ கலப்பு ஓட்டுறது கூட அந்தளவுக்கு இல்லை ப்ரோ. அந்த பேலரு இந்த ஆர்ஓஸ்லாம் ஓட்டுறாங்கள்ல, அதெல்லாம் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது ப்ரோ. நம்ம சொல்கிறோம் அவங்களாம் அவ்வளோ பணம் வாங்குறாங்கன்னு, அதெல்லாம் வெளியிருந்து சொல்கிறதுக்கு எல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். உள்ளே போய் பார்த்தா தான் அதோட கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். ஏன்னா அந்தளவு ரிஸ்க் எடுத்து தான் ப்ரோ வேலை செய்கிறாங்க. என்ன தான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில், வல்லவனுக்கு வழுக்கு பாறையும் தட்டுமான்னு. மாப்பிள்ளை வேறு கட்டிக்கிட்டான். அதனால் எல்லோரும் ஒரே நேரத்தில் அவனுக்கு ஆனவன் கொடுத்துக்கிற டைம் பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. இப்போ கூட பாருங்கள், கடலப்பருப்பு சீசனுக்கு எத்தனையோ நினைப்பாங்க. பொட்டி ஒன்று போட்டிருந்தாலும் நாமளும் வெளியூரில் போய் அவளுக்கு கொண்டு வந்தாலும் நானும் கொண்டு வந்தேன் ப்ரோ. 2014-13 பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படியும் பொட்டி கொண்டு போனால் இங்கே பொட்டி புது பொட்டியாக அப்போ 60,000 தான். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ₹1,00,000 ஓட்டிகிட்டு வந்த காலம்லாம் இருக்குது. இன்றைக்கி போனோம்னா வண்டிக்கு ஒரு 20,000-30,000 ஓட்டிகிட்டு வந்துட்டாவே போதுண்டா சாமி அப்படிங்கிற ஸ்டேஜ் ஆகுது. என்ன காரணம்னா மேக்ஸிமம் எல்லோரும் இந்த டிரைவருங்க எல்லாம் வண்டி போட்டாங்க. அதனால் இந்த ஓனர்ஸுங்கெல்லாம் பழைய ஆளுங்கள்லாம் யாருமே போகிறதில்ல, எல்லாம் புது ஆளுங்க தான். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏரியா இப்போ ஒரு 100 ஏக்கரா இருக்குதுன்னா 100 ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வண்டி போய் நின்றுச்சுன்னா ஆளுக்கு எத்தனை மணி நேரம் ஓடும் நீங்களே சொல்லுங்கள். அதுவும் அவனுக்கு லக்கு இருக்கிறவன் தான். பக்கத்தில் பட்டாட்டம் மாட்டிச்சுன்னா ஒருத்தவனுக்கு ஏதோ பட்டுக்கும். ஒவ்வொருத்தவனும் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு வெறும் 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓட்டிட்டு வந்த நண்பர்கள்லாம் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு செலவு என்னாச்சு, டீசல் செலவு என்னாச்சு, இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா என்ன மீதி ஆகும். இதுக்கு போனதே வேஸ்ட்டுடாங்கிற மாதிரிலாம் ஆகி போயிடும். அதனால் நம்ம நேரம் நம்ம போய் அமைய வேண்டிய சூழ்நிலை, நாம் போய் இருக்கிற நேரம் பார்த்து மித்த வண்டிக்காரெலாம் வராது இருக்கணும். இல்லை வல்லா வண்டிக்காரர் வந்து வண்டியை நிறுத்திட்டு ஊருக்கு போயிருக்கிற டைமில் நாம் அங்கேருந்து ஏதோ மழை பெஞ்சு அடுத்த நாள் ஓட்ட இப்படி அமைஞ்சாதான். இப்போலாம் வந்து எப்படி போனாலும் நமக்கு ₹1,00,000 ஓடும்டா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏன்னா இப்போ தான் தூங்கி எந்திரிச்சியா? ஏன்னா ஏன்னா மணி என்ன ஆகுது? டவுசரில் வச்சுருந்தானே போனேன். நேற்று பனஞ்சம்பரிக்கு போயிட்டேன். நேற்று ஒரு ₹2,000 அடிச்சுட்டு வந்துட்டியா? எப்பட்றா அவங்களுக்குலாம் கேட்ரிங் கூப்பிட்றவங்களாம் பாவம், அவன் உங்களுக்கே சாப்பாடு ஆக்கி போட்டு செத்துடணுமேடா. இது என்ன கருமாந்திரம் மூட்டை பூச்சி கவச்சு இந்த அடி அடிக்குது? சரியா இந்த போடுத இல்லைடா அவ்வளோதான். இதுதான் அந்த ராம்சந்தா அங்கே ஒரு வயலுக்கு சோளக்கட்டை கூட்டுக்கிட்ட அந்த ஒரு வயல் ஓட்டினா ஃபினிஷ் முடிஞ்சது. கதம் வேறு எதுவுமே இல்லை. எங்களுக்கு ஓட்டணும் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். இப்போ அவனை மூட்டை பூச்சி காய்ச்சி அடிக்குதுமா. மூட்டை பூச்சி பாருது, மூட்டை பூச்சி பார்த்து அதனால் இப்படிலாம் போகுது ப்ரோ. அதனால் மேக்ஸிமம் வந்து யாராக இருந்தாலும் வேணும் வண்டியெல்லாம் எடுக்கணும். புதுசாக நிறையா நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க ப்ரோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தால் ஓட்டலாமா, ₹10 கிடைக்குமா அப்படின்னு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ஓப்பனாக சொல்கிறேன். என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. புதுசாக வண்டி எடுத்து நீங்கள் ஃபீல்டு பிடிச்சி செட் பண்ணி இது எடுக்கிறதுக்கு வேணும்னா இப்படி வேணால் ட்ரை பண்ணலாம். இந்த பேலரு, கட்டர்பாரு, ஆர்ஓஸு இது மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம். உழவுலாம் பெருசாக இல்லை ப்ரோ, எல்லாம் கடங்கட்டு ப்ரோ. நேற்று ஒருத்தருது கணக்கு போடுறேன், என்ன 10,000-5,000 தர மாதிரி இருக்குமா, வண்டி ஓட்ட மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. நேற்று நானும் அஜித்தும் நைட்டு 1 மணி வரலாம் உட்காந்து கணக்கு போடுறோம். அவர் தான் 3 பேப்பரு A4 ஷீட்லேயே கணக்கு போட்டால் மொத்தம் ₹80,000 வருது. அதில் 30,000 தான் கொடுத்துருக்குறாரு. இன்னும் எவ்வளோ பணம் தரணும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இதை காட்டா என் காடே இவ்வளோ ஓட்டலாம் பார்ப்பல. இதுக்கு 1 வருஷத்து கணக்கு, 1 வருஷத்து கணக்கில் இவ்வளோ ஓடுனா இவ்வளோ பணம். நான் வட்டிக்கு கஷ்டப்பட்டு அங்கே வாங்கி இங்கே வாங்கி கடன் போட்டு வாங்கி ஓட்டி கொடுத்தா இவங்க பணம் கொடுக்கல. கேட்டால் வந்து எனது இவ்வளோ காசு வருமா அவ்வளோ காசு வருமானு இப்போ கேட்டோன்னா உடனே வேறு வண்டி வச்சு ஓட்டுவாங்க. இதுதான் நடக்கும். ஒரு கல் ஒன்று மாட்டுருச்சு, நல்ல வேலை எதுவும் வளையலை.
அதே மாதிரி இந்த 5 கலப்பை ஆம்பு கலப்பெல்லாம் ஓட்டும் போது கலப்பையை உஷாராக கவனிக்கணும் ப்ரோ. பட்டக்கு டிப்புக்குன்னுச்சுன்னா உடனே கிளச்சி அழுத்தி கலப்பையை தூக்கி பார்க்கணும், பட்டக்குது வளைஞ்சிருக்குதா வளையலேன்னு. அதே மாதிரி ஏதோ ஒரு லைட்டான கல் வர கல்லாக இருந்தால் ஏதோ ட்ரை பண்ணலாம். வராத கல்லாக இருந்துச்சுனால் தயவுசெய்து போட்டு இழுக்காதீங்க, ஆம்பு பெண்டாகி போயிடும், முறுக்கிட்டு போயிடும். ஏன்னா ஒரு ஐட்டம் வந்து கலப்பையில் வந்து ஆம்பு முறுக்கிருச்சுனால் திரும்பியும் பழையபடி கொண்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா முதல் வீணாக போயிடும். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காது. என்னடா நான் அப்படி தாண்டா ஓட்டுவேன், எனக்குலாம் எதுவும் அவ்வளோனா உங்கள் கலப்பையை பொறுத்துக்குது. எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி கலப்பை யாரும் எடுக்கிறதில்ல, ஒவ்வொருத்தருக்கும் முன்ன பண்ண கூட இருக்கும். ஸோ அதனால் வாங்குகிற காசுக்கு நாணயமாக ஓட்டுங்க. அதுக்குன்னு நான் ஏகப்பட்ட ஆழம் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு கலப்பையை உடச்சிக்காதீங்க. நானே மாப்பிள்ளைகிட்ட படித்து சொல்கிறது அதுதான், மாப்பிள்ளை கலப்பை முதல் நம்மளுது, காட்டுக்காரனுக்கும் விசேஷமாக இரு, நமக்கும் வாங்குகிற காசு தக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம முதலும் ஒடியக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஏன் உருட்டிக்கிட்டு இருக்கிறான் மாப்பிள்ளை, கல்லுக்குதுன்னு அங்கே ஒரு கல் மாட்டினோன்னு உருட்டுறான். அவ்வளோதான் ப்ரோ, இந்த வெயிலில் முடிஞ்சுது. இன்னும் ஒரு வெயில் இருக்குது, அதையும் போய் ஓட்டி விட்டா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், இனிமேல் மழை பேஞ்சா தான் வேலை. எங்களுக்கு கொஞ்சம் இருக்குது ப்ரோ, அந்த வீட்டுக்கிட்ட எல்லாம் நம்ம சுத்தம் பண்ணோம்ல, அதை ஒரு 2 சால் ஓட்டி போட்டால் சோளம் விதைக்கலாம். ஓகே ப்ரோ, இந்த வெயில் முடிஞ்சுது. இன்னும் ஒரு வெயில் இருக்குது, அது 2 சால் ஓட்டணும். அது இன்னும் சின்ன வெயில் தான். என்னடா வா பழந்து பார்த்துட்டு இருக்கிற? என்னடா பார்க்குறான்? நானு என்ன மணியா? ஓஹோ, என்னதான் இருந்தாலும் அழகம் தானே. ஏண்டா மாப்பிள்ளை என்னைக்கா இருந்தாலும் அழகம் தான்டா, ஆண் அழகண்டா. ஏடா உன்னை அழகன்னு சொன்னதுக்கு ஒரு குத்தமாடா. சென்டரில் இருக்கிற கீரையில் அவன் கால் சென்டரில் இருப்பாரு, அதை இழுத்து விட்றா மாப்பிள்ளை. 1 இன்ச்சு படக்குன்னு வந்துட்டா போதும். நான் இறங்கிறேன். அவன் புடிங்க கீழே. ஆ 2 சால். ஓகே, இந்த ஒரு வயலையும் ஒரு 2 சால் ஓட்டிட்டா வேலை முடிச்சு. காடெல்லாம் பதமாத்தான் இருக்குது. இந்த காடு வந்து டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு M1 போட்டுதான் ப்ரோ. எங்கள் சைடு மேக்ஸிமம் 5 கிலோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கீர் பேட்டன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், வைக்காடு ஆகட்டும் எங்கே ஆகட்டும். அப்போ தான் வண்டி ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் ஆகாது, டெப்த்து நல்லாயிருக்கும். என்ன அதனால் M1 கியருங்கிறது பெஸ்ட்டுங்க ப்ரோ. இதை 2வது சாலுக்கு வேணால் கூட போட்டுக்கலாம், செகண்ட் கூட மாற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அப்போ வந்து மண் லூஸ் ஆகிக்கும், செகண்ட் கியர் போட்டு ஓட்டலாம். ஆனால் மொதல் காடு இது மாதிரி 20 காட்டுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கியர் போட்டு 5 RPM என்ன 16 RPM வச்சிங்கன்னா கூட இன்ஜின் எதுவும் ஆகாது. இன்ஜின் பாருங்கள் இப்போ அப்படியே ஒரே சீராக 5னா 14லேயே ஓடிட்டுருக்கோம். இதே M2வில் போட்டு இந்த RPM வச்சுருந்தோம்னா இன்ஜின் 13 RPM ஓடியாரும். அப்போ வந்து இன்ஜின் லோடு தானே, ஓவர் லோடு தானே. நமக்கு இப்போ தெரியாது ப்ரோ, புது வண்டியில் தெரியாது. நாளடையாக வண்டியோட பிக்கப், டீசலில் புகை தள்ளுறது எல்லா கம்ப்ளைண்ட்டும் வரும். இந்த ஒரு சால் இதில் ஓடிட்டு 2வது சால் வந்து படப்படன்னு M7 போட்டு அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். முன்னாடி வீல் ஸ்லீப்பேஜ் எடுக்கிறது நல்லா தெரியுதில்ல. போடணும் ப்ரோ, அந்த பம்பர் ஒன்று போட்டுட்டா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கப் நல்லாயிருக்கும். போடணும் சீக்கிரம் விரைவில் பம்பர் போட்டாகணும். பாரு வேளா போடாத அப்படியே 2ஆக பிரித்து ஓடிச்சு பாருங்க, இது ஒரு மென்டலு.
கலப்பை வந்து கலப்பை ஃபுல்லாக இறக்கி கலப்பை இப்படின்னு ஆடுறது இல்லை. அது எதனால் அந்த ஆடுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடியில் வந்து அதுக்கு மேலே சரளி மாட்டுக்குனாலோ சட்டு இருந்ததுனாலோ என்ன பண்ணும், கலப்பை வந்து ஒரே மட்டமாக போவாது. கலப்பை வந்து இப்படின்னு சறுக்கை இப்படின்னு போயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து வண்டியில் கம்ப்ளைண்ட் இல்லை, காட்டில் அதுக்கு மேலே மட்டம் இல்லை, அவ்வளோதான் செட்டு. ஸோ அதனால் அதுக்கு மேலே இறங்காது இந்த காட்டில். ஏடா காட்டு, ஆமாம் மாப்பிள்ளைக்கு முதல்ல கொண்டு போய் காட்டு. ஏடா கொண்டு வரதே காணா. சோப்பு இருக்குதா? இதென்ன சிகரெட்டு டப்பா மாதிரி இருக்குது. இதுதான் ப்ரோ அடிக்கிற கொசு மருந்து. இது வேறு ஃப்ளேவரா? இது போட்ஸ் அடிட்டு இது காணும். இன்னொரு ஃப்ளேவர் காணும். ஒரு நாளைக்கு அடிச்சு எத்தனை நாளைக்கு அடிப்பேன்? அடிக்கடி அடிக்க மாட்டேன், இது வேறு படிப்பேன். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? சிகரெட்டு மாதிரியா? ஓ இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி பிஸ்குன்னு அடிக்கணுமா? இந்த ஓல்டு மங்கு குவார்டர் வாங்கினா என்ன வாசம் வருமா அதே மாதிரி தாண்டா இருக்குது. இது கூட பரவாயில்லடா, அது என்னமோ குவார்டர் கவுச்சி அடிக்குது. இது எவ்வளோ ஒரு பட்டாப்பா? 50 ரூபா. 50 ரூபாய்க்கு வேணா 50 நாளைக்கு வருமா? 50 நாளைக்கு வராது, அது நம்ம வச்சுக்கிறது போட்டு. ஓ சரி, மாப்பிள்ளைக்கு கூட போய் கூட மேலே அடிச்சு விடு. மாப்பிள்ளைக்கு கூட என்னடா வேலை உங்களுக்கு? சென்ட் அடிக்கவும் அது அடிக்கவும். நான் வண்டி ஓட்டுற பசங்களுக்கு சென்ட் அடிச்சு நம்ம என்ன ப்ரோ பண்ண போகிறோம்? பொழுதுறங்கன்னா வேர்வு கப்பு தான் தாங்க முடியாது. ஓகேன்பா, அவ்வளோதான். மாப்பிள்ளை 2வது கால் திருப்பி தான் இது M2 ஓடிட்டு இருக்குது. மாப்பிள்ளை காலுக்குள்ள கால் போட்டு ஓடிக்கிறான் பாருங்க. அப்படியே ஒன்றை கண்டாப்புல எல்லாம் வேறு காலாக வருது. ஏய் பெரிய பிள்ளை பெரிய பிள்ளை இது முந்தா நேற்று ஒன்று இப்படி ஒன்று போச்சே, அது மாதிரி போயிருந்தா கூட மனசு அது மாதிரி போனதுன்னு நினச்சிட்டு அந்தளவுக்கு மனசு வெறுக்கும் தான்க்கா சொல்கிறீங்க, இல்லைன்னா சொல்லுவீங்களா? சரி பார்க்கலாம், அது 6 மாதம் தான் கழித்து பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்களா? அப்போ மாறுவீங்களா மாற மாட்டீங்களான்னு 6 மாதம் கழித்து பார்க்கலாம். கண்டிப்பா. ஏய் ஓகேன்பா, அவ்வளோதான் முடிச்சிட்டோம். அதுக்காட்டி ஃபோனை பேசிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வீடியோவே க்ளோஸ் பண்ணல. மாப்பிள்ளைகிட்ட இருந்து நான் பறிச்சிட்டேன். ஓட்டி காசு களைச்சே போச்சு ப்ரோ. 1.5 மணி நேரம். அந்த ரோட்டில் வர்றதெல்லாமா ஆர்டர் போட்டேன். நம்ம வரங்காட்டி இந்த வயலில் முடிச்சுட்டான் அந்த வண்டிக்காரரு. நாங்களும் போயிட்டு எங்கள் வயலுனாச்சும் ஒரு முறையாக ஓட்டுறோம். காடு காஞ்சி வேறு போயிச்சான்னு தெரில, போய் பார்க்குறோம். காஞ்சி போயிருந்தா என் மொட்டாட்டி அவ்வளோதான், பத்திரக்காளி ஆயிடுவோம். காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டோம்னா ஏன்னா 3 நாளாக சொல்லி ஊரில் வர காட்டெல்லாம் ஓட்டிவிட்டு நம்ம காட்டை ஓட்டா விட்டுட்டீங்களா அப்படிப்பா. அது வண்டிக்காரன், ஒவ்வொரு வண்டிக்காரனோட பொழப்பும் அப்படி தானே இருக்கும் ப்ரோ. இந்த இடத்துல எங்கள் அப்பா ஓட்டமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆட்டோ வந்து பட்டுருச்சு, கலப்பையில் பட்டுருச்சு. 10,000 ரூபா வாங்கிட்டாங்க அப்படியே. ஓகேப்பா, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். மழை பேஞ்சாதான் மாப்பிள்ள பார்க்குறதுக்கு அப்படியே பச்சை பசேர்னு அழகாக இருக்குது. மழை இந்த 10 வீடியோக்கு முன்னாடி போய் பாரு, நல்லா காஞ்சி கருவண்டாட்டு நடக்கும். வீடியோ பார்க்குறதே ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த மாதிரி அப்படியே பச்சை பசேராக இருக்குது.
அவ்வளோதான் ப்ரோ ஓட்டிட்டு வீட்டுக்கே பக்கமாக வந்துட்டோம். ஆனால் 32 பழம் தெரியுது என்ன பண்ண